தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக ஒரு தலைப்பின் கீழ் நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த தலைப்பு இப்படியாய் நான் அமைத்திருக்கிறேன்: பவுலின் போதனையும் சாதனையும். சரி, பவுலின் வாழ்வில் அவர் தேவனிடமிருந்து என்ன வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டாரோ, என்ன சத்தியங்களை அவர் கற்றுக்கொண்டாரோ, அதை தனிப்பட்ட நபர்களுக்கும் சில உள்ளூர் சபைகளுக்கும் அந்த சத்தியத்தை எழுதி கொடுக்கிறார், அவர்களுக்கு காண்பிக்கிறார், போதிக்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன போதித்தாரோ அதை தன் வாழ்வில் அவர் செயல்முறைப்படுத்தினார், அல்லது அவர் தன் வாழ்வில் அதை செய்து காண்பித்தார். எனவே பவுல் என்ன போதித்தாரோ, என்ன உபதேசித்தாரோ அதை சாதனையாகவே மாற்றி காண்பித்தார். அதாவது அவர் சொன்ன விஷயங்களை அல்லது அவர் போதித்த உபதேசத்தை தன் வாழ்விலும் அவர் செயல்படுத்தினார் என்பதுதான் இதனுடைய அம்சமாக, சிறப்பம்சமாக இருக்கிறது. சரி, இந்த கருத்தை நிரூபிக்கும் வண்ணமாக 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இன்னொரு வசனம் கூட 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 4:16, 16. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இன்னொரு வசனம் கூட உண்டு, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சரி, இந்த வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக இந்த விசுவாசிகளிடம் எதிர்பார்க்கிறதை நாம் இந்த வசனங்களில் அவர் குறிப்பிடுகிறார். எப்படி? நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதுபோல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக நாம் பின்பற்ற வேண்டிய எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எஜமானாக இருக்கின்றார். அந்த எஜமானை பவுல் பின்பற்றி இருக்கின்றார். எனவேதான் சொல்லுகிறார், நானும் அவரை பின்பற்றி இருக்கிறேன். நான் எவ்வாறு நம் எஜமானை பின்பற்றுகிறேனோ அதுபோல நீங்களும் அந்த எஜமானை பின்பற்றுங்கள். அதைத்தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். சரி, இப்ப பவுலின் வாழ்வில் என்ன போதித்தார், என்ன சாதனையாக மாற்றினார் என்பதை நாம் காணலாம். அதாவது எந்த விஷயங்களை அவர் விசுவாசிகளிடம் சொன்னாரோ அதே விஷயங்களை தன் வாழ்விலும் அவர் நடைமுறைப்படுத்தினார். சரி, நாம் வாசிக்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் உண்மையிலேயே இது நமக்கும் மிக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் சத்தியங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல், மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறது மட்டுமல்லாமல், அதை நம்முடைய வாழ்விலும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்தும் போதுதான் நாமும் சாதனையாளர்களாக மாறுகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் போதனையின் அடிப்படையில், உபதேசத்தின் அடிப்படையில் நாம் வாழும்போது நிச்சயமாக நாம் சாதனையாளர்களாக மாறலாம். சரி, பவுலினுடைய போதனை மற்றும் சாதனைக்கு வரலாம். முதலாவது, பவுல் போதித்த உபதேசம், போதனை என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் போதிக்கிறார். அவர் என்ன போதிக்கிறார் என்று கேட்டால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று போதிக்கிறார். சரியா? ஓகே, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப இதனுடைய அந்த வார்த்தையினுடைய விளக்கம், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று போதிக்கிறார். சரி,
இப்ப அவர் போதித்த விஷயம் தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்தினாரா, அதை சாதனையாக மாற்றினாரா? நிச்சயமாக. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24 போன்ற வசனங்களில் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். அந்த முதல் பகுதி 24ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என்று சொல்லுகிறார். 23வது வசனத்தில் அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தது, அவருக்கு எவ்வாறு உபத்திரவங்கள் இருந்தது, பாடுகள் இருந்தது என்பதை குறித்து சொல்லுகிறார். 23ல கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அவர் சொல்றார், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். அப்ப பிலிப்பு பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு அவர் போதித்த விஷயம் என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அதை தன் வாழ்வில் அவர் செய்தாரா? நிச்சயமாக. அவருடைய வாழ்விலும் பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். எனவே அவர் போதித்த போதனை அவர் நடைமுறைப்படுத்தும் போது அவர் சாதனையாளராக மாறுகிறார். இரண்டாவது, அவர் போதித்த போதனை என்ன, அவருடைய சாதனை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 10 verse 17. அங்கே என்ன வாசிக்கிறோம்? மேன்மை பாராட்டுதலை குறித்து பேசுகிறார். சரி, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இங்கே பவுல் உபதேசித்த விஷயம் என்ன? மேன்மை பாராட்டுதலை குறித்து பேசுகிறார், உபதேசிக்கிறார். சரி, நாம் யாரை மேன்மை பாராட்ட வேண்டும்? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இது உண்மையிலே இவருடைய வாழ்வில் நடந்ததா என்று நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Galatians chapter 6 verse 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்ப இங்கே அவர் போதித்த போதனை என்ன? ஒருவன் மேன்மை பாராட்ட விரும்பினால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். பவுல் என்ன செய்தார்? அவர் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த, கிறிஸ்துவின் சிலுவையை அவர் மேன்மை பாராட்டினவராக இருக்கிறார். மூன்றாவது விஷயம், அவர் போதித்த போதனை என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று போதிக்கிறார். அதை தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஆனால் இங்கே 1 கொரிந்தியர் 2:16 எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று எழுதுகிறார். நான்காவது அவர் போதித்த போதனை என்ன? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். பண ஆசை இல்லாதவர்களாயிருங்கள். பண ஆசை இல்லாதவனாயிரு. இந்த வார்த்தையை பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது சொல்லுகிறார். அது தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செயல்முறைப்படுத்துகிறதை நாம் காணலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் அதற்கான பதில் உண்டு. அப்போஸ்தலர் 20:33 பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஒருவனுடைய வெள்ளியாயிலும் பொன்னையாயிலும் வஸ்திரத்தையாயிலும் நான் இச்சிக்கவில்லை. அவரும் கூட பண ஆசை இல்லாதவராக இருந்தார் என்பதை நாம் காணலாம். சரி, அடுத்த விஷயம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதில் அவர் என்ன போதித்தார் என்று கேட்டால், we need to pray for others or other believer for saints. நாம் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார், போதிக்கிறார். அந்த விஷயத்தை பவுல் தன் வாழ்விலும் செய்தார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். இந்த வசனங்களில் பரிசுத்தவான்களுக்காக அவரே ஜெபிக்கிறதை நாம் காண முடிகிறது. அடுத்து 6வதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் 1 தெசலோனிக்கேயர் 4:12 நாம் வேலை செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார். வேலை செய்து நாம் பிரயாசப்பட வேண்டும்.
ஆனால் அதே காரியத்தை பவுல் தன் வாழ்வில் செய்தார். எங்கே பார்க்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9, 10 போன்ற வசனங்களில் நான் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்கள் வேலை செய்தோம், இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்தோம் என்று சொல்லுகிறார். கடைசியாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். அது தன் வாழ்வில் எங்கே செய்தார்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8 போன்ற வசனங்களில் அவர் சொல்லக்கூடிய அந்த கடைசி வரிகள் நமக்கு தெரியும். சரியா? பவுலினுடைய இறுதி காலத்தில் எழுதப்பட்ட அந்த வேத பகுதிதான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8 போன்ற வசனங்கள். சரி, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்ப பவுல் நிச்சயமாக சாதனையாளரா என்று கேட்டால் ஆம், நிச்சயமாக சாதனையாளர் தான். அவர் என்ன உபதேசித்தாரோ, மக்களுக்கு போதித்தாரோ, அதை தன் வாழ்விலும் அவர் நடைமுறைப்படுத்தினார். எனவே அவர் சாதனையாளராக அவர் மாறினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக பவுலை போல நம்மாலும் மாற முடியும். எப்போது? when we practice these truths. நாம் இந்த சத்தியங்களை, இந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்விலும் நாம் கடைபிடிக்கும் போது, செயல்படுத்தும் போது நிச்சயமாக நாமும் சாதனையாளர்களாக நாம் மாறுகிறோம். சரி, அப்ப முதலாவது பவுலினுடைய போதனை என்ன? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்பதை குறித்த போதனை. அவர் கவலைப்படாமல் இருந்தார். இரண்டாவது, மேன்மை பாராட்டுதலை குறித்து பேசினார். அவர் ஒன்றையும், அதாவது மற்ற விஷயத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்துவின் சிலுவையை அவர் மேன்மை பாராட்டினார். அடுத்து கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து போதித்தார். அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கின்றது. பண ஆசையை குறித்து அவர் போதித்தார். பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பவுலும் அவருடைய வாழ்வில் அப்படித்தான் இருந்தார். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று போதித்தார். பவுல் பல பரிசுத்தவான்களுக்காக அவர் ஜெபித்தார். வேலை செய்ய வேண்டும் என்று போதித்தார். அவரே இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை செய்து பிரயாசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டம் போராட வேண்டும் என்று போதித்தார். அவரே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினார். சோ இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்விலும் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை அவசியம். பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக, மற்ற விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்யட்டும். நாமும் நம் வாழ்வில் இதை கடைபிடித்து சாதனையாளர்களாக மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.